ஹலோ தான் நாங்கள் பிட் அன்பன். இன்றைக்கி மியூசிக் ப்ரொடக்ஷன் கான்செப்டில் இந்த ரிலாக்ஸிங் இல்லைனா மெடிடேஷன் டைப் மாதிரியான மியூசிக் எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது மியூசிக் கான்செப்ட்டுங்கனால ஹெட்ஃபோன்ஸ் போட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ரவீந்திர குமார் அப்படிங்கிறவங்க வந்து நம்மளுக்கு மெயில் அனுப்பியிருந்தாங்க இந்த மாதிரி மெடிடேஷன் இல்லைனா ரிலாக்ஸிங் டைப் மியூசிக் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அவங்களுக்காக இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படின்னா ஏபிள்டன் FL Studio ரெண்டு யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். எனக்கு வந்து பர்சனலாக இந்த மாதிரி மெடிடேஷன் டைப் மியூசிக் வந்து அவ்வளோ கிரியேட் பண்ணுறது அவ்வளோ தெரியாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லித்தரேன். முதல்ல எப்படின்னா இந்த மெடிடேஷன் மியூசிக் கிரியேட் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரே விஷயம் தான், பேட்ஸ். அப்புறம் வேணால் கொஞ்சம் ஆர்பிஜி ட்ராங்கிங்னு போட்டுக்கலாம். இந்த பேட் மட்டும் வச்சு நம்ம மொத்தத்தையும் பண்ணிடலாம். இதுக்கு ஆக்சுவலாக ட்ரம்ஸே நம்மளுக்கு தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏபிள்டனில் வரலாம். ஸோ ஏபிள்டனில் வந்துட்டு ஒரு மிடி ட்ராக் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த மிடி ட்ராக்கில் வந்து நெக்ஸஸ்ங்கிற பிளக்இன் எடுத்து லோட் பண்ணுறோம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை. இப்போ என்ன பிபிஎம் வந்து 83ல் வைக்கலாம். ஏன்னா பிபிஎம் வந்து இந்த மாதிரி மியூசிக்கில் எப்போவுமே பிபிஎம் வந்து ரொம்ப லோவாக வைக்கிறது நல்லது. 82, 85, 90 அந்த ரேஞ்சில் வைக்கிறது நல்லது. இப்போ என்ன பண்ணனா நெக்ஸஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பேட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். எபிக் பேட்ஸ் ஒரு கேட்டகரி இருக்கும். அந்த எபிக் பேட்ஸ் கேட்டகரியில் போய்ட்டு இதை ஒரு பேடை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணால் என்ன பண்ணணும், அந்த நம்ம மிடி ட்ரா பண்ணணும். மிடி எப்படி ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா C மைனஸ் ஸ்கேலில் வெறும் ஒரு 4 நோட் மட்டும் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். நல்லா லென்த் நோட்டாக ஒரே நோட்டாக 4 நோட்டாக நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போ இன்னொரு மிடி ட்ராக் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து சைலண்ட் 1 தூக்கி ஆட் பண்ணுறோம். போனதில் நெக்ஸஸ் ஆட் பண்ணோம், இந்த இதில் சைலண்ட் 1 ஆட் பண்ணுறோம். சைலண்ட் 1 ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ப்ரீசெட் நம்ம சூஸ் பண்ணணும். அது எப்படின்னா பேட் ப்ரீசெட்டை சூஸ் பண்ணணும். அந்த பேட் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா PD அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது LD அப்புறம் BS அதெல்லாம் என்னன்னா லீடு பேஸ் குறிக்கும். PD அப்படின்னா பேட் செக்ஷனை குறிக்கும். அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு PD அப்படிங்கிற இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயும் ஒரு பேட் ஓப்பன் பண்ணிட்டோம். இதுவும் அதே மாதிரி தான் நோட்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வேணும்னா அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஆம்பியன்ட் சவுண்டை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து காஷ்மீர் பேக்கில் கொஞ்சம் ஆம்பியன்ட் சவுண்டு இருந்தது. ஸோ அதை எடுத்து நான் உள்ளே போட்டு அது ஸ்டார்டிங் மாதிரி வச்சுட்டேன். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வால்யூமை நம்ம ஆட்டோமேட் பண்ணணும். அதாவது ப்ளே ஆகும்போது இந்த வால்யூம் வந்து கம்மியாக இருந்து அப்படி அதிகமாகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் எஃபெக்ட் கரெக்டாக வரும். உங்களுக்கு டக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வால்யூம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஆட்டோமேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு மிடி ட்ராக் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம நெக்ஸஸ் ஆட் பண்ணுறோம். நெக்ஸஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா பேட்ஸுக்கு பதிலாக ஆர்பிஜி ஆட் பண்ணுறோம். அந்த கேட்டகரியில் போய் ஆர்பிஜி செலக்ட் பண்ணி ஒரு ஆர்பிஜி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதே நோட்ஸ் எடுத்து திரும்ப இதில் வச்சு இதையும் கொஞ்சம் ஆட்டோமேட் பண்ணிடுறோம் வால்யூமை. இப்போ ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நேராக FL Studioக்கு வரலாம். FL Studioவும் நம்ம ஏபிள்டனில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் லோ BPM 80 BPMல வச்சுட்டு ஒரு நெக்ஸஸ் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே அதே கேட்டகரி தான் எபிக் பேட்ஸ் போயிட்டு ஒரு பேடை செலக்ட் பண்ணிவிட்டு
பியானோ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கார்ட்ஸ் ட்ரா பண்ணுறோம் இந்த தடவை. இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த பேட்டர்னை தூக்கி பிளேலிஸ்ட்டில் வைக்கணும். இப்போ இன்னொரு பேட்டர்ன் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த பேட்டர்ன் என்னன்னா சைலண்ட் ஒன்னுங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை லோட் பண்ணிவிட்டு சைலண்ட் ஒன்னுங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட ஆர்பிஎல் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கட் ஆஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை அப்படியே லோ பண்ணுறோம். லோ பண்ணும்போது எப்படின்னா ஹை எண்ட் அவ்வளோ அதிகமாக வராது, லோ எண்ட் மட்டும் தான் அந்த மாதிரி. இப்போ அதுக்கு நம்ம நோட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பேட்டர்ன் வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 3வது ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பேட்டர்னுக்கு சைலண்ட் ஒன் ஆட் பண்ணுறோம். சைலண்ட் ஒன் ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி தான் பேட் நீங்கள் எப்படி ஏபிள்டன் செலக்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி இதுலேயும் பேட் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்ஸ் வந்துட்டு அதுக்கு பிளேலிஸ்ட்டில் வைக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம வந்து வால்யூம் ஆட்டோமேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வால்யூம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆட்டோமேஷன் கிளிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்த உடனே அந்த வால்யூமோட ஆட்டோமேஷன் கிரியேட் ஆகும். அதில் போய் அந்த வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ ஃபைனலாக ஆட்டோமேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ட்ராக் இந்த மாதிரி தான் இருக்கும். சொல்லிக்க இந்த வீடியோட எண்டுங்க வந்தோம். எனக்கு ஆக்சுவலாக மெடிடேஷன் பற்றி அந்த ரிலாக்ஸிங் அந்த மியூசிக் அவ்வளோ தெரியாது. இதனால எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்டகரியில் மியூசிக் ரெடி பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். சரி, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.